பிராண்டி செய்திகள். ஸ்ரீரங்கத்தில் பயங்கரம். தவக வேட்பாளர் அலுவலகம் தீ வைத்து எரிப்பு. மர்ம நபர்களின் அட்டகாசம். மே நாள்ல வன்முறை நடக்க போகுதா? ரமேஷ் எழுப்பிய அதிரடி புகார். ஹலோ 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 மக்களே, இது உங்கள் லோக்கல் லேக்கா. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை மே 1, 2026. இன்னும் 3 நாள்ல தமிழக தேர்தல் ரிசல்ட் வரப்போற நேரத்துல திருச்சி ஸ்ரீரங்கத்துல ஒரு பயங்கரமான சம்பவம் நடந்திருக்கு பாஸ். தவக வேட்பாளர் ரமேஷோட தேர்தல் அலுவலகத்தை மர்ம நபர்கள் நள்ளிரவுல தீ வைத்து கொளுத்திருக்காங்க. வாக்கெண்டிக்கு அன்னைக்கு ஏதோ பெருசா நடக்க போகுதுன்னு ரமேஷ் இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. இதோ அந்த 7 அதிரடி பொலிட்டிக்கல் அப்டேட்கள். ஸ்ரீரங்கம் தவக அலுவலக எரிப்பு. 7 முக்கிய தகவல்கள். நள்ளிரவு அட்டகாசம். ஸ்ரீரங்கம் தொகுதிக்கு உட்பட்ட பெட்டவாய்த்தலை பகுதியில் இருக்கிற தவக தேர்தல் அலுவலகத்தை இன்று அதிகாலை மர்ம நபர்கள் தீ வைத்து மொத்தமா அழிச்சிருக்காங்க பாஸ். பதாகைகள் கிழிப்பு. அலுவலகத்தை எரிச்சது மட்டுமில்லாம அங்க வைக்கப்பட்டிருந்த விஜய் மற்றும் கட்சியின் பதாகைகளை கிழிச்சு எரிஞ்சு ஒரு பெரிய ரகளையே பண்ணியிருக்காங்க. வேட்பாளர் ரமேஷ் ஷாக். இது குறித்து எக்ஸ் தளத்துல பதிவிட்டுள்ள தவக வேட்பாளர் ரமேஷ் இது திட்டமிடப்பட்ட சதின்னு சொல்லி தன்னோட ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்காரு. வன்முறைக்கு திட்டமா? மே 4ஆம் தேதி வாக்கெண்ணிக்கை மையத்துல தவக நிர்வாகிகளுக்கு எதிரா வன்முறையை அரங்கேற்ற எதிர்க்கட்சிகள் பிளான் பண்ணிட்டு இருக்கிறதா ரமேஷ் ஒரு பகீர் தகவலை சொல்லியிருக்காரு. காவல் நிலையத்தில் புகார். தவக ஒன்றிய செயலாளர் தலைமையில இப்ப போலீஸ்ல புகார் கொடுக்கப்பட்டிருக்கு. குற்றவாளிகளை உடனே கைது செய்யணும்னு தவக தொண்டர்கள் அங்க குவிஞ்சிருக்காங்க பாஸ். தேர்தல் ஆணையத்துக்கு கோரிக்கை. வாக்கெண்ணிக்கை நேர்மையா நடக்குமாங்கிற சந்தேகம் எங்களுக்கு வந்துருச்சு. அதனால கவுண்டிங் சென்டர்ல கூடுதல் பாதுகாப்பு கொடுங்கன்னு தேர்தல் ஆணையத்துக்கு ரமேஷ் கடிதம் எழுதியிருக்காரு. ஸ்ரீரங்கம் மும்முனை போட்டி. அதிமுகவோட ஆர் மனோகரன், திமுகவோட எஸ் துரைராஜ்னு பெரிய தலைகள் இருக்கிற இந்த தொகுதியில தவக ரமேஷ் கொடுத்திருக்கிற இந்த டஃப் ஃபைட் தான் இப்போ வன்முறைக்கு காரணமான பேச்சு ஓடுது பாஸ். ஸ்ரீரங்கத்துல நடந்த இந்த வன்முறையை பார்க்கும்போது நம்ம தளபதி விஜய் சார் ஒரு படத்துல சொன்ன அந்த மாஸ் டயலாக் தான் ஞாபகம் வருது பாஸ். உன் பலத்தை காட்ட ஒரு இடத்தை எரிக்கலாம், ஆனா எங்க பலத்தை இந்த மே 4ஆம் தேதி மக்கள் ஓட்டு மூலமா காட்டுவாங்க பாஸ். கொளுத்துற நெருப்புக்கு தெரியாது அது ஒரு பெரிய மாற்றத்துக்கான ஆரம்பம்னு. இந்த அலுவலக இருப்புக்கு பின்னால் இருக்கிற அந்த மர்ம நபர்கள் யார்? மே 4ஆம் தேதி ஸ்ரீரங்கம் தொகுதியில அமைதியான முறையில வாக்கெண்ணிக்கை நடக்குமா? உங்க கருத்து என்ன? கமெண்ட் பண்ணுங்க. தமிழகத்தின் பரபரப்பான தேர்தல் களம் மற்றும் வன்முறை சம்பவங்கள் குறித்த அப்டேட்களுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். ஸ்டே டியூன்ட் வித் பிராண்டி செய்திகள். ஸ்டே டியூன்ட். உண்மையை லவுடா சொல்லுவோம், குயிக்கா சொல்லுவோம். திஸ் இஸ் லோக்கல் லேக்கா சைனிங் ஆஃப். கீப் வாட்சிங். பை பை. ஒரு விசில் போடுங்க பாஸ்.